மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதாகமத்தில் உள்ள ஜெபங்கள் என்கிற தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் வேதத்தில் உள்ள தேவ மனிதர்களுடைய ஜெபங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் ஒரு ஜெபத்தை தியானிக்க போகிறோம். அது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் இருக்கிற ஜெபம்தான். 7வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே அந்த ஜெபம் இருக்கிறது. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் அம்மாத்திரம், என் வீடும் அம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்தை செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். அப்படி என்று அந்த ஜெபம் கடந்து செல்லுகிறது. இந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு முன்பதாய் என்ன சம்பவம் நடந்தது என்பதை அறிந்தால்தான் ஏன் இந்த ஜெபம் நடந்தது என்பது எங்களுக்கு தெரிய வரும். தாவீதை கர்த்தர் எல்லா விதமான சத்துருக்களுடைய கைகளுக்கு நீக்கலாக்கினதின் பின்பதாய் தாவீது ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவர் சிந்திக்கிறார், கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தான் இப்படி அழகான ஒரு வீட்டில் இருக்கிறேன் அப்படி என்று எண்ணும்போது அவருக்கு ஒரு மிகுந்த கவலை வருகிறது. என்ன, நான் இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ எங்கே இருக்கிறது என்ற ஒரு கூடாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சிந்திக்கிறார். சிந்தித்த பின்பதாய் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், இப்படி ஆண்டவருடைய பெட்டி இப்படி இருக்கிறது, நான் அதை அப்படி வைத்திருக்க போவதில்லை, அதற்கு ஒரு ஆலயத்தை அமைக்க போகிறேன் அப்படி என்று சொல்லும்போது நாத்தானும் அதற்கு அனுமதி கொடுத்து, நல்ல விஷயம்தானே, நீருடைய விருப்பப்படி செய்யும் அப்படி என்று போய்விட்டார். போனதின் பின்பதாய் ஆண்டவர் அன்றைக்கு நாத்தானுக்கு சொல்லுகிறார், நீ தாவீதினிடத்தில் சொல்லு அப்படின்னு சில காரியங்களை சொல்லுகிறார். சொல்லி அனுப்புகிறார். அதில் என்ன காரியம் என்றால், இப்படி உன்னை நான் பிரித்தெடுத்தேன், இப்படி உன்னுடைய காரியங்களை எல்லாம் நான் ஆசீர்வதித்தேன், எல்லாவற்றிலும் வெற்றியை தந்தேன். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை கட்டப்போதில் உன்னுடைய கற்பப்பிறப்பாகிய உன்னுடைய மகன் தான் கட்டுவார். அது அப்படி என்று சொல்லி, அது மாத்திரமல்லாமல் நான் சவுலிடத்தில் இருந்து என்னுடைய கிருபையை எடுத்தது போட்டது போல உன்னுடைய சந்ததி இடத்துல, உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து எடுத்து போதில்லை, உன்னுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை எல்லாம் நாத்தான் என்ற தீர்க்கதரிசிட்ட சொல்லி அவரிடத்தில் திருப்பி அனுப்புகிறார். அப்போ நாத்தான் இதை தாவீதினிடத்தில் சொன்னதின் பின்பதாய் தான் தாவீது இந்த ஜெபத்தை சொல்லுகிறார். அதில் முதலாவது அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் என்னை நடத்துவதற்கு அடியேன் நான் எம்மாத்திரம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கிறார் தன்னுடைய காரியங்களே. அருமையானவர்களே, பாருங்க, தாவீதை கர்த்தர் எடுத்த விதத்தை அதே அதிகாரத்தில், ஆடுகளுக்கு பின்பதாய் திரிந்த உன்னை எடுத்து நீ போன இடத்துல எல்லாம் வெற்றியை தந்து பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்துதான நாமத்தை உனக்கு தந்து நான் உன்னை வழி நடத்தினேன் அப்படி என்று ஆண்டவர் நினைப்பூட்டி சொல்லுகிறார். அதையெல்லாம் தாவீது நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்ததின் பின்பதாய்த்தான், இதெல்லாம் சொன்னதின் பின்பதாய் தான் இந்த ஜெபம் வருகிறது. என்ன ஆண்டவரே சொல்லுகிறார், பாருங்க, இதெல்லாம் ஆண்டவரே ஒரு கொஞ்ச காரியம். தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்ற. இதைத்தான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். தாவீது அறிந்திருந்தார் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று. ஏனென்றால் ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்து என்னை அழைத்தார். அன்றைக்கு எல்லாருமே முடியாது, தோற்று போகிறோம் என்று நாட்டினுடைய ராஜாவை நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், நாட்டினுடைய இராணுவ தளபதிமார்களை நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், நாட்டினுடைய போர் வீரர்களை நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கோலியாத்தை கண்டு. ஆனால் தாவீது அன்றைக்கே கர்த்தர் மேல கொண்ட விசுவாசத்தை பாருங்க, எப்படி நம்பினார். இவர்களுக்கு அவர் செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை, ஆண்டவரை குறித்து எப்படி நினைத்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் தேவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். என்னிடத்துல கத்தையும் இல்லை, ஈட்டியும் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஆனால் என் தேவனுக்கு அவைகள் தேவையில்லை என்பதை அறிந்திருந்தார். என் தேவனுக்கு விசுவாசம்தான் தேவை, என் தேவனுக்கு ஒரு மனுஷன் முன் வருகிறதான் தேவை. அதை தாவீது நன்கு அறிந்திருந்து அதனால அவர் காலை தூக்கி முன்னுக்கு வைக்கிறார். அருமையானவரை, இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் தாவீதினுடைய
விசுவாசத்தை. அதனால தான் சொல்லுகிற, ஆண்டவரை இது உமக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது. ஏன்னா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக அனுபவங்கள் இருக்கிறது இல்லையா? அநேக அனுபவங்களின் ஊடாக தாவீது சிந்தித்து பார்க்கிற, ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு சாதாரண காரியம், இதை விட பெரியதையும் நீர் செய்வீர், இதற்காக இன்னும் நான் சிறந்ததை செய்யணும், இன்னும் நல்லதை செய்ய, அதனால தான் இவர் ஆலயம் கட்ட வேணும்ன்ற ஒன்று எண்ணம் வந்தது தானே. சிந்தித்து பாருங்க, எந்த மனுஷர்களுக்கும் ஆண்டவர் கூட கேட்டது கிடையாது பாருங்க. இந்த யோசனை ஆண்டவருக்கே இருக்கல, ஒரு ஆலயம் கட்டணும். அதனால் ஆண்டவர் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆலயத்தை அமையுங்கள் என்று, இல்லாவிட்ட என்னுடைய உடன்படிக்கையை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை அமையுங்கள் என்று அது கேட்டதுண்டா? கேட்டது கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த மனுஷனுக்கு அந்த எண்ணம் தோன்றுறது ஏன்? தேவனை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்தது, பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, பெரிதாக அவர் நினைத்தார் தேவனை. பாருங்க, அதை இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் இந்த ஜெபத்தில் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். எப்படி அவரை பார்க்கிறோம்? கோலியாத்தினுடைய யுத்த நேரத்தில் பார்க்கிறோம். மற்றவர்களால் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நடுங்கினா நடங்கட்டும், அவர்கள் பயந்தா பயப்படட்டும், அவர்கள் பயப்படுறதுக்காக என் தேவன் குறைந்தவர் கிடையாது, எனக்குள்ளே இருக்கிறவரை நான் யார் என்று அறிவேன், அவருடைய விசுவாசம் அவ்வளவு, என்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சிந்தித்து தான் தாவீது கோலியாத்தோடு யுத்தத்துக்கு போகிறார், வெற்றியும் பெற்றார். அப்போ தாவீது நன்கு கர்த்தரை குறித்து அறிந்திருந்தார். அதனால தான் இப்படி ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, அடியேனை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், அது மாத்திரம் இல்லாமல் நீர் சொன்ன காரியங்கள், மேற்பட்ட வசனங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களா? என தெரிகாசனத்தை நிலவரப்படுத்துவேன், அப்படி உன்னுடைய சந்ததியை இப்படி இப்படி வைத்திருப்பேன் அப்படி என்ற ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது அதில் விசேஷமாக சொல்லுகிற, சவுலின் மேலில் இருந்து கிருபை எடுத்து போட்டது போல நான் எடுத்து போடுவதில்லை அப்படின்ற சொல்றது தாவீதுக்கு தெரியும். கர்த்தர் எப்படி சவுளுடைய குடும்பமே அழிந்து போனது என்பதை குறித்து தெரியும். சிந்தித்து பாருங்க, அதெல்லாம் இலகு இல்லை, ஒரு ராஜாவினால் அவருடைய குடும்பமே இல்லாமல் போனது. அப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் தாவீதுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, ஐயோ நான் தவறு செய்தால் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ தெரியலை, ஏனென்றால் எல்லாம் தானே அழிந்தது. இப்படியெல்லாம் சிந்திக்கும் போது தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு பாருங்க. சாதாரணமாக தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போன மனுஷன், அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு இல்லை. இன்றைக்கு அநேகர் இப்படி தான் செய்கிறார்கள் பாருங்க. அநேக போதனைகளை கேட்கிறார்கள், இதை கொடுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இதை செய்யுங்க, இதனால் கொடுக்கிறார்கள், மாற்றம் அடைகிறார்கள். ஆனால் கர்த்தர் மேலே அன்பினால, கர்த்தர் மேலே கொண்ட விசுவாசத்தினால், கர்த்தர் மேலே கொண்ட நம்பிக்கையினால எதையும் செய்ய முன்வருகிறது இல்லை. யார் ஒருவர் சொன்னார் அதனால செய்கிறேன் பாருங்க. தாவீதுக்கு யாரும் சொல்லலை. அந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகிற நேரத்தில் யாரும் அவருக்கு வந்து போதனை பண்ணுற, உன் தேவன் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உயர்ந்தவர், நீ யுத்தத்துக்கு போ, கர்த்தர் யாரும் சொல்லலை. அவர் தனக்குள்ளாய் உணர்ந்தார் கர்த்தர் பெரியவர் என்பது. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கண்டார், ஆசீர்வாதத்தை. இன்றைக்கு பாருங்க, இதைத்தான் சிந்திக்கிறார் தாவீது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், இது உமக்கு சிறிய காரியம் ஆண்டவரே, இதை விட பெரியதை நீ செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறார் பாருங்க. அதனால தான் தாவீது ஆலயம் கட்டுவோம் என்று சிந்திக்கும் போது கர்த்தர் அதே அவர் சிந்தனையை பார்க்குறார், அவருடைய இருதயத்தை பார்க்குறார். அதனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தினால அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்க பார்க்கிறார். அருமையானவர்களே பாருங்கள், கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் மாறுங்கள், கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் வாழ பாருங்கள், மற்றவர்களை திருப்திப்படுத்த. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். தேவனை திருப்திப்படுத்துவதை பார்க்கலாம், தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்கலாம், தேவனுக்காக செய்வதை பார்க்கலாம், மனுஷருக்காக செய்கிறதா அநேகம். மனுஷர் பார்வைக்காக இன்றைக்கு அநேகத்தை செய்கிற சூழ்நிலைகளை காண்கிறோம். கர்த்தர் ஒரு நாளும் இருளில் நடக்கிறவைகளுக்கு தான் வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிறவர். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தாவீதுடைய இருதயம் தேவனோடு ஒட்டி இருந்தது. அதனால தான் இப்படியெல்லாம் யோசிக்க தோன்றினது. இன்றைக்கெல்லாம் 1000 பிரசங்கம் பண்ணி 1000 பிரசங்கங்களை கேட்ட பிறகுதான் நாங்கள் எங்களுடைய சுபாவத்திலே சில மாற்றங்களை காண்கிறோம். தாவீதுக்கு அப்படி கிடையாது பாருங்க. அநேகம் விசுவாசத்தை பற்றியே பெரிய ஒரு சீரியஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் வரணும்ன்றதுக்காக. தாவீதுக்கள் அப்படி யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. தேவனுக்காக ஏதாவது செய்யுங்கள் என்றே பிரசங்கம் பண்ணினா தான் ஏதாவது செய்ய ஜனங்க முன் வருகிறார்கள். கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணம் குறுகினதாக இருக்கிறது. அருமையாளர்களே, அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இல்லாமல்
தாவீதை போல தேவன் மேலே கொண்ட பற்று நிமித்தம், தேவன் கொண்ட அன்பு நிமித்தம், தேவன் மேலே கொண்ட விசுவாசத்தின் நிமித்தம் எதையும் தேவனுக்காக செய்யும்படி முன் வாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு படிப்பணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கீழ்ப்பட்ட வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். இதுக்கு பின்பதாய் இதை பண்ணின ஒரு பெரிய பிரசங்கமாய் போகும். அதனால் நான் இதோடு முடிக்கிறேன். தாவீதினுடைய இருதயம்தான் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தது. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இந்த ஜெபம் அவனுடைய இருதயத்தை எங்களுக்கு காண்பித்து தருகிறது. தேவனுக்காக சும்மா படுத்திருக்கும் போது கூட சிந்திக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படி என்ன. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் அப்படி இருக்கிறதா? அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை மேலும் 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 பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய திட்டங்களை அவர் உங்களுக்குள்ளாய் மகிமைப்பட விரும்புவார். அவர் உங்களுக்குள்ளாக மகிமைப்படும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.